பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு பாருங்கள், குரானை உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரலாம். இன்று அத்தியாயம் 39 53வது வசனமாக இந்த வசனம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இது மிக முக்கியமான வசனம். இந்த வரியை பொருளை பாருங்கள். இந்த ரமலான் மாதத்திலே நாம் அளவுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு நாம் பாவ மீட்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வசனத்தை உங்களோடு பகிர்கிறேன். அல்லாஹ் என்ன கூற வருகிறான் என்றால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லாஹ் லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் என்று கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், தங்கள் மீது தமக்குத்தாமே பாவத்தில் அளவு கடந்து விட்டவராகிய என் அடியார்களே, அல்லாவின் மன்னிப்பு என்னும் அருளிலிருந்து நிராசையாகிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களது அனைத்து பாவங்களையும் நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் மன்னித்து விடுவான். நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபை உடையவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று நபியிடம் அல்லாஹ் கூறி மக்களாக நம்மிடம் சொல்கிறார். எனவே நாம் அல்லாஹ்வுடைய அருள் என்ன அருள் என்றால், பாவ மன்னிப்பின் அருளிலிருந்து நாம் நிராசையாகிவிடக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான மன்னிக்க மாட்டான் என்ற நிராசை ஆகிவிட வேண்டாம். நாம் கேட்பதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வர வேண்டும். அவன் நிச்சயமாக மன்னிப்பான். கேட்கும் விதத்தில் நாம் கேட்கும்போது அதற்கு பின்னர் அந்த தவறை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் செயல்படும் போது நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதை நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை உங்களுக்கு பகிர்கிறேன். எனவே இந்த வசனத்தின் மகிமை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.